நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ உங்க முன்னாடி ஸ்ருதி இருக்காங்க. அப்புறம் அவங்க கூட ஆட போறது அவங்களோட பார்ட்னர் சரிதா. ஸ்ருதியோட பார்ட்னர் சரிதா இங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஆனா நாம இன்னும் சரிதாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸ்ருதி, உங்க வெற்றிக்காக நீங்களும் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எதிர் டீம்ல இருந்து உங்க பார்ட்னரை நீங்க தேர்ந்தெடுத்துங்க. ஆமா, அது ஸ்ருதியோட கையில தான் இருக்கு. என்னம்மா இதெல்லாம்? பாவல ஸ்ருதி, ஸ்ருதி, ஒருவேளை நீங்க உங்க பார்ட்னருக்காக வெயிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்ருதியோட ஃபேமிலி தோத்துருவாங்க. ஸ்ருதி அவளோட டான்ஸை இன்னைக்கு முடிக்க மாட்டான்னு தோணுது. இது இந்த பாவினி எங்க? இது உன்னோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல நீ ஆட மாட்டியா? பனியே முன்பனியே என் தோளில் சாய்ந்திடவா, இன்றிரவே நண்பகலே என் தோளில் சாய்ந்திடவா, இன்றிரவே நண்பகலே என் கண்ணில் தொலைந்திடவா, உன் இருள் நேரங்கள் உன் விழியீரங்கள் தன்னாலே தேகிறதே,
என் பனிக்காலங்கள் பொன்வெயில் சாரல்கள் உன்னால் உரைகிறதே. இமைகளில் அலைந்து இருவிழி நுழைந்து இறங்கினாய் மனதுள்ளே. ஒரு இமை குளிர ஒரு இமை வெளிர உனக்குள்ளே உறங்கினேன். ஆதலால் பாகம் மலர்ந்தது காதலால். ஆய்தலால் இதழ் நனைந்தது தோய்தலால். இணையும் தினம்
கேக்கே என்ன கொஞ்சம் கில்லு. நான் பார்க்கறது ஒன்றும் கனவு இல்லையே. ஆ, நம்ம சின்னாவா இப்படி டான்ஸ் ஆனது? இல்ல பாட்டி, இது அண்ணனாவே ஏற்க முடியாது. ஐம் ஷியோர் அண்ணன் கிடையாது. நானே ஸ்ருதி கூட ஆடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளே எப்படி போவன் எங்கிருந்து வந்தான்? அடடே ஆண்டவா கிருஷ்ணா. இந்த பிரியா குடும்பத்து ஆளுங்க ஃப்ரீ ஸ்கிரீம் ஏதாவது நடத்துறாங்களா என்ன? என்ன பெரிய பொண்ணு கூட சின்ன பொண்ணு ஃப்ரீயா என்ன? ஹலோ, சும்மா இரு. ஹாய் ஹாய். இதுக்கு மேல உனக்கு பாய் பாய் தான். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், அஸ்வின் நேரத்துக்கு வந்து சரிதாக்கு பதிலா அவங்க கூட ஆடினாரு இல்ல? என்னாச்சு? அக்கா நான் இப்ப வந்துடுறேன். சரி ஸ்ருதி, நீ போ, ஆனா சீக்கிரம் வந்துடு. என்னம்மா இது? வாட்? வாட் இல்ல, வாட் அப். இப்ப எனக்கு இதை விட வேற எதுவும் சொல்ல தோணல. நீ என்ன பண்ண? என்ன என்ன? இல்ல இப்ப நடந்தது என்னன்னே தெரியலையே. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அண்ணா, நீங்க டான்ஸே ஆட முடியாதுன்னு சொன்னீங்கல்ல? இல்ல, ஐ மீன் நீங்க டான்ஸே ஆட மாட்டீங்களே? என்ன அஸ்வின், ஏன் இப்படி எல்லாம் பண்ண? எதிரிங்க பார்ட்டி கூட சேர்ந்து இப்படி டான்ஸ் ஆடுறது நியாயமா? இதனால நமக்கு ஹலோ ஹாய் கிடையாது, பை பை தான். நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும். ஓகே, இத நீ தானே சொல்லிட்டு இருந்த. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பண்ணாலும் சரி ஜெயிச்சே ஆகணும்னு நினைச்சேன். இப்ப என்னாச்சு? அதான் அஸ்வின், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுல வீணா போயிடுச்சு. பாபின், நீ எத்தனை பாட்டி வந்து என்ன மிரட்டி இருப்ப? நோ கேகே, we have to win, we can't lose. ஜெயிக்கணும்னு சொன்னேன். என் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீ எவ்வளவு பணம் செலவு பண்ண? பட் நவ அந்த ஸ்ருதி கூட சேர்ந்து ஒரே அடி ஆட்டம் போற. சின்ன, போன 15 வருஷமா நான் நீ டான்ஸ் ஆடி பார்த்ததே இல்ல. அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு திடீர்னு எப்படி ஆடின? ஓகே, சோ வாட்ஸ் தி பிக் டீல்? அவளோட பார்ட்னர் வரல, அதனால நான் அவ கூட ஆடினேன். சிம்பிள்.
அதுவும் இல்லாம வெற்றி தோல்வி அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஆமா, நம்ம சின்னாவுக்கு என்னாச்சு? சின்னாவை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி தோல்வியில தான் முடிவு பண்ணுவா. அப்படிப்பட்ட அவ இன்னைக்கு திடீர்னு இப்படி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, நீங்களாவது சொல்லுங்களேன், இந்த மொத்த காம்படிஷனுக்கும் என்ன அர்த்தம்? வாவன் இன்னைக்கு போய் ஸ்ருதி கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினா, அப்படின்னா இதுல ஜெயிச்சது யாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்களா? சொல்லுங்க மாமா, என்ன முழிக்கிறீங்க? ஓகே, எதுவா இருந்தானே, முதல்ல இருந்தே நான் ஆசைப்பட்டது ஒண்ணுதான். ஸ்ருதி ஸ்ருதி இதுல ஜெயிச்சா போதும். ஸ்ருதி ரொம்ப ரொம்ப கியூட்டா இருப்பாங்கல்ல? ஐ மீன், அவங்களோட ஃபேஸ், அவளோட கண்ணு, அவளோட முடி, அவங்க அழகான கை, எல்லாமே மொத்தத்துல அவங்க எல்லாம் so beautiful. அப்புறம் ஸ்ருதி டான்ஸ் ஆடும்போது ஓஹோ வாவ், அவங்க ஆடுறத பார்க்கும்போது சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். உண்மையை சொல்லணும்னா நாம ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும். வாவன் அப்புறம் ஸ்ருதி, இவங்க ரெண்டு பேரும் பார்க்க மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்தாங்க. Just shut up, KK. இதுக்கு மேல ஏதாவது பேசுன? என்னங்க, நீங்க எங்க இருக்கீங்களா? நீங்க எங்க ஸ்ருதி மாதிரி காணாம போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். நீங்க ஸ்ருதி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல ராணிமா, நான் யாரையும் பார்க்கல. இவருக்கு என்னாச்சு? ஆண்டி, நீங்க ஸ்ருதி எங்கேயாவது பாத்தீங்களா? பிரியாவும் அவளை தெரியாம போயிருக்கா. ஸ்ருதி இப்ப வந்துருவாமா? அம்மா, பிரியா இல்லம்மா, எங்க போனானே தெரியல. அவளோட போனும் என்கிட்ட இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அவ இதுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாத்த ஒரு ரூமுக்கு போனாலே, அங்க பாத்தியா? மறந்தே போயிட்டேன். அந்த ஒரு இடத்துல மட்டும் பார்க்கல. அந்த ரூமை தவிர எல்லா இடத்துலயுமே போய் தேடி பார்த்துட்டேன். போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வாமா. நான் இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஸ்ருதி, நீ உள்ள இருக்கியா? ஆமாக்கா. ஏன் நீ என்கிட்ட சொல்லாம இங்க வந்துட்ட? சரி, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கியா? இல்ல, அது அப்ப கதவு திறக்கலாம்ல. ஸ்ருதி, நீ நார்மலா தானே இருக்க? ஐயோ, எனக்கு என்னக்கா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு இப்ப வந்துடுறேன். சரி ஸ்ருதி, நான் போய் விஷயத்தை அஞ்சலி கிட்ட சொல்லிடுறேன். அவங்க ஒண்ணு தேடிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. அக்கா, நிம்மதியா ட்ரெஸ் கூட மாத்த விட மாட்டீங்களா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியலக்கா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கவர்னர் அப்படி வந்து இந்த மாதிரி ஆடுவாருன்னு நினைக்கல. அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல.
எனக்கு எதுவும் முக்கியம் இல்ல அவர் மனசுல